வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். கொல்லட்டி ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் புரட்டாசி 3வது சனிக்கிழமை சிறப்பு சுவாமி அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. சென்னை மீஞ்சூர் நந்தியம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கொல்லட்டியில் 48 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருவுருவ படங்களை வைத்து நாள்தோறும் பஜனை பாடல்கள் பாடும் மடமாக கிராம பெருமாள் பக்தர்களால் வணங்கப்பட்டு வந்த இடத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்விடத்தில் பெருமாள் ஆலய கட்டிடப் பணி கடந்த 2014ஆம் வருடம் துவங்கியது. ஸ்ரீமிருத்தி டிரஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு மற்றும் பக்தர்களின் பங்களிப்போடு 2023ஆம் வருடம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்வாலயத்தில் பக்தர்களின் அனைத்து விதமான வேண்டுதல்களுக்கும் உடனடியாக பலன்கள் கிடைப்பதாக கிராமத்தினர்களுடன் பக்தர்களும் மெய்சிலிர்த்து தெரிவிக்கின்றனர். ஆலய அர்ச்சகர்களாக ஜி ஜெகநாதன் ராமானுஜதாசன், சி முனுசாமி ராமானுஜதாசன், ஜே ஜெயஸ்ரீ நிவாச ராமானுஜதாசன் மற்றும் கிராம நிர்வாகிகளான தலைவர் பி மோகன்தாஸ், செயலாளர் பி திருமலை, பொருளாளர் எஸ் வெங்கடேசன், கௌரவ தலைவர் எம் சுப்பிரமணி ஆகியோருடன் கோவில் தர்ம கர்த்தாக்கள் வி கர்ணன், டி நாராயணன் ஆகியோர் ஆலய பராமரிப்பு பணி செய்து வருகின்றார்கள். இவ்வாலயத்தில் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று 4/10/2025 மாலை சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடினார்கள். ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் மற்றும் கிராமத்தினர்களுக்கு எம்ஆர்எஃப் நிறுவன ஊழியர்கள் எஸ் பாலகிருஷ்ணன், ஸ்ரீகாந்த் ஏற்பாட்டில் சர்க்கரை பொங்கல், கேசரி, சுண்டல், புளியோதரை மற்றும் வெண்பொங்கல் உள்ளிட்ட சுவாமி பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்களுடன் பெருமாள் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இவ்வாலயத்தில் வருகின்ற 11/10/2025 சனிக்கிழமை 48ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 4வது வாரத்தை முன்னிட்டு மூலவர் சிறப்பு அலங்காரம், தீர்த்த அபிஷேகத்துடன் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. இவ்வைபவத்தில் பெருமாள் பக்தர்கள் பெருவாரியாக குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பெருமாளின் திருவருள் பெறுமாறு விழா குழுவின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.